எழுந்திருப்போம். ஆண்டுடைய சந்தானத்திலே புதிய நாளின் கிருபைக்காக, புதிய பலத்திற்காக தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் தன்னுடைய கிருபையின் ஆவியை ஊற்றுகிற தேவன் அவருடைய புது கிருபையால் எங்களை அலங்கரிப்பீராக. இந்த நாளின் ஆகாரத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாகும். இந்த நாளுக்குரிய பலன், இந்த வாரத்திற்கான பலன், தொடர்ந்து நாங்கள் ஓடுவதற்கான பலன் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு தருவீராக. சமூகத்தில் வந்து இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் புது சிருஷ்டியாய் புது பலனை ஒவ்வொருவரும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் தருகிற கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைந்து செல்ல ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீராக என்று கேட்போம். ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் கிருபையால் நிரப்பும். தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மீது ஒரு கிருபையுள்ள ஆவியை ஊற்றுவீராக. தாவீதை கிருபையால் நிரப்பின தேவன், ஒரு வலுகாது விலவாமல் அவரை காத்துக்கொண்ட தேவன், பவுலோடு இருந்த தேவன், ஊழியத்தின் பாதையிலே பயன்படுத்தி வல்லமைப்படுத்தினவர், நீதிமானாய் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்தவர், எங்களையும் கிருபை செய்ய பவுலுக்கு உதவி செய்தவர், எங்களுக்கும் உதவி செய்வீராக. இன்னும் நாங்கள் உண்மை கிட்டி சேரவும், இன்னும் உமக்காக வைராக்கியம் கொள்ளத்தக்கதாக தேவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் என்று கேட்போம். அதை நோக்கி கூப்பிடுவது எல்லார் மேலும் கிருபையாக இருக்கிறவர் தேவனே, யாரிலும் அது கிருபை நிறைந்து இருக்கட்டும். இந்த கிருபையின் கரம், கிருபையின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். பிரசன்னத்தை நாங்கள் நிறைந்து கிருபை பெற்றவர்களாய் நாங்கள் திருப்பி செல்ல உதவி செய்வீராக. ஒவ்வொருவரோடு பிரசன்னம் இடைப்படட்டும். மகிமைப்படும். கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம்முடைய கிருபை வேண்டும் நாதா, ஆராதனையில் கிருபை வேண்டும் நாதா, கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம்முடைய கிருபை வேண்டும் நாதா, ஆராதனையில் கிருபை வேண்டும் நாதா, உம் கிருபை தான் வேண்டும் சொல்லுக ராஜாவே, உம் கிருபை தான் வேண்டும் சொல்லுக ராஜாவே, உம் கிருபை அல்லாமல் எங்களால் ஆகாது, கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம்முடைய கிருபை வேண்டும் நாதா, ஆராதனையில் கிருபை வேண்டும் நாதா. கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் வரும்படி சமூகத்தில் தகத்தோடு வந்து நிற்கலாம். காலையிலே விழும்போது கிருபையால் திருப்தியாக்குவீராக, திருப்தியாக்குவீராக, திருப்தியாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதனை காரணமாக பாடல் தாளிலே 10வது பாடலை பாடுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது. பாடல் தாளிலே 10வது பாடல். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலைபெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலைபெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா இசையாவும், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலைபெயராது. மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தே, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டே, என்பே கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தே, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணை
விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாலும் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன் கொடுமைக்கு நான் தூரமாவேன் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன் கொடுமைக்கு நான் தூரமாவேன் பயமில்லாதிருப்பேன் திகிலுக்கு தூரமாவேன் பயமில்லாதிருப்பேன் திகிலுக்கு தூரமாவேன் எதுவும் என்னை அணுகுவதில்லை எதுவும் என்னை அணுகுவதில்லை கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இசையாவும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாலும் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தே எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தே எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவே குற்றப்படும்படி செய்திடுவே கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இசையாவும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா மலைகள் விலகினாலும் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாலும் மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கை விரித்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இசையாவும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாலும் இன்னொரு கிருபைக்காக இன்னும் தெய்வ பலனுக்காக சோதரிக்கின்றோம் ஆண்டவரை விலகாத உமது கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது கிருபை வேண்டும் எல்லாருக்கும் உமது தயவு வேண்டும் உமது கிருபையால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க கிருபை இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படி சமூகத்தில் அர்ப்பணிப்போம் ஆண்டவரை உமது கிருபையால் இன்று எங்களை நிரப்புங்க உமது கிருபையால் எங்களை நிரப்புங்க உமது பலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஒவ்வொருவரும் கேட்போம் எல்லாரும் கேட்போம் கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவரே இந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் உமது கிருபை எங்களுக்கு வேண்டும் தேவ பலன் எங்களுக்கு அதிகமாய் வேண்டும் கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க எங்கள் குடும்பத்தை வேலையடைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே யோபுவை வேலையடைத்துக் கொண்டீர்கள் கிருபையால் எங்கள் குடும்பத்தை வேலையடைத்துக் கொள்ளுங்க தயவா எங்களை நினைத்தருளுங்க எங்கள் மீது கிருபையாய் இருப்பீராக ஆயக்காரனை போல நாங்களும் கேட்கிற தகப்பனே பாவியாக எங்கள் மீது விட்டு தூரம் சென்ற எங்கள் மீது தேவனை கிருபையாய் இருப்பீராக எங்களுக்கு அரணாய் கேடகமாய் கோட்டையாய் இருக்கிற தேவன் சிறகுகளை நிலவிலே வைத்து எங்களை பாதுகாக்கிற தேவன்
கிருபையாயிருங்க, கிருபையாயிருங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக என்று கேட்டோம். ஆண்டவரே, தாகமுள்ளவனே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இடங்கொள்ளாமல் போக மட்டும் மோசேயின் ஜெபத்தை போல ஆண்டவரை திருப்தியாக்கி அனுப்புங்க. ஒவ்வொருவருக்கும் தேவ பலன் வேண்டும். ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி அனுப்புங்க தகப்பன். ஒவ்வொருவருக்கும் உமது பலன், தேவ கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆளுகை செய்யணும். அர்ப்பணிக்கிறோம். கிருபை பொருந்தின வார்த்தைகளை எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். எங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் ஒவ்வொரு சுத்திகரித்து ஆண்டவரே நீர் பேசுவீராக. உடைய வார்த்தை எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே கிரியை செய்தரட்டும். கிருபையின் வார்த்தைகள் எங்களுக்குள் அந்த கிரியை செய்து கிருபை பொருந்தினவர்களா எங்களை மாற்றட்டும். அர்ப்பணிக்கிறோம். நாம் மாத்திரம் வைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே தேவ கிருபைக்காக காத்திருக்கிறவங்க எல்லாரையும் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். மெய்யாகவே கர்த்தர் தமது கிருபையின் ஆவியினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. அவருக்காய் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. ஒவ்வொருவரையும் அவர் திருப்தியாக்குகிறவர், வெறுமையாய் அனுப்பாதவர். வசனத்தை கேட்க வந்தவர்களை கூட ஆகாரத்தினால் போஷித்து அனுப்பின தேவன் மகா பெரிய கிருபைக்காக காத்திருக்கிற நம்மை வெறுமையாய் அவர் அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. திருப்தியாக்கி அனுப்புவார். இந்த கிருபையை குறித்து நாம் இந்த நாளிலும் நமக்கு அருளப்படுகிற கிருபையின் ஈவை குறித்து சற்று விளக்கி பார்க்க போகிறோம். இந்த கிருபையினால் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பலன் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வரியமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியமுள்ளவர்களாகும்படிக்கு உங்கள் நீதி நிமித்தம் தரித்திரரானாரே. நம் நிமித்தம் தரித்திரரான தேவன். வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அந்த கிருபை எதற்காக அருளப்பட்டது? நம்மை ஐஸ்வரியவான்கள் ஆக்கும்படி. வார்த்தை எதான் சொல்லுகிறது? நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படி. அந்த கிருபை எதற்கு தான் அளிக்கப்பட்டிருக்கு? அறிந்திருக்கிறீர்களே. அந்த கிருபை எதற்காக அருளப்பட்டது என்றால் நாம் ஐஸ்வரியவான்கள் ஆகும்படி, நாம் நம்முடைய தரித்திரத்தில் இருந்து ஐஸ்வரியவான்கள் ஆகும்படி. பாவம், இருள், சாபம், அக்கிரமம், வியாதி, மரண படுக்கைகள், இப்படிப்பட்ட நுகத்தின் இருளில் இருந்து, இப்படிப்பட்ட தரித்திரத்தில் இருந்து ஐஸ்வரியவான்களாய், பலவான், சமாதானம் நிறைந்தவன், சுகம் நிறைந்தவன், நித்திய ஜீவுக்கு வாக்கு பண்ணப்பட்டவன், இது எல்லாம் ஆனந்த பாக்கியத்திற்கு தகுதி உள்ளவன், இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி ஐஸ்வரியவானாய் மாற்றும்படி ஆண்டவர் வந்தார். ஐஸ்வரியவான் என்கிற வார்த்தை உலக செல்வங்களே அல்ல. நான் அதைதான் இன்று பேசுகிறேன். உலக செல்வ ஐஸ்வர்யம் அல்ல. உலகத்திலே செல்வங்கள், பெயர், புகழ்கள், பணம், நம்முடைய பதவிகள் ஒவ்வொன்றும் பெருகலாம். உலகத்தின் ஆஸ்திகள் பெருகிக் கொண்டே போகும். ஆனால் அது நிலையானது அல்ல. அதனால அது ஐஸ்வர்யம் அல்ல. அழிந்து போகக்கூடியது ஐஸ்வர்யமா? அது ஐஸ்வர்யம் அல்ல. அப்ப எது ஐஸ்வர்யம்? அதை குறித்து தான் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை நாம் அறிந்த பகுதியை சொல்லி மீண்டுமாக நாம் தொடர்ந்து தியானத்திற்கு போகலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 16